குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டியில் இருக்கிற பெஸ்ட்டு பிளேசஸில் ஒன்று தான் பொட்டானிக்கல் கார்டன். இந்த வீடியோவில் பொட்டானிக்கல் கார்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கார்டன் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கிட்ஸோட லக்கேஜோடு இருந்தீங்கன்னா ஆட்டோவில் போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த கார்டன் காலையில் 7:30 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு 50 ரூபாயும் சில்ட்ரனுக்கு 30 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. கிட்ஸ் 5 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இங்கே கார்டனுக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் எதனா எடுக்கணும்னா அதுக்கு தனியாக 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே ஒரு இடத்துல கண்ணாடி மாளிகை, அதாவது கிளாஸ் ஹவுஸ் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய பூச்செடிகளை வச்சுருப்பாங்க. இந்த அமைப்பு எதுக்காகன்னா, இதுக்குள்ளே இருக்கிற செடிகள் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே அந்த செடிகள் வச்சுருக்காங்க. ஏன்னா ஊட்டியில் சில சமயங்களில் டெம்பரேச்சர் -டிகிரிக்கும் போகும், சில சமயங்கள் வெயில் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த செடிகள் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே அந்த பூச்செடிகளை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார்டனுக்குள்ளே நிறைய தமிழ் சினிமாவில் வர திரைப்பட பாடல்களை எடுத்திருப்பாங்க. இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்பவே பழமையான மரங்களாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த பொட்டானிக்கல் கார்டன் இதுக்கு முன்னாடி காய்கறிகளும் பழங்களும் விளையிற தோட்டமாக தான் இருந்தது. நாளடைவில் இந்த இடத்த பூச்செடிகளையும் மூலிகை செடிகள் இருக்கிற கார்டனாக மாற்றிட்டாங்க. இந்த கார்டனுக்குள்ளேயே ஒரு ராஜ்பவன் இருக்குது, அதாவது ஆளுநர் மாளிகை இருக்குது. தமிழ்நாட்டில் 2 இடங்களில் ஆளுநர் மாளிகை இருக்குது. ஒன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று ஊட்டியில் இருக்கிற இந்த ராஜ்பவன். ஆளுநர் மாளிகை இந்த கார்டனுக்குள்ளேயே இருக்கிறதால இந்த இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சில இடங்களுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ரோடு இருக்கும், அங்கேயும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் 2 இடங்களில் ஆளுநர் மாளிகை இருக்குது. கபி தேனி पर அனுப்பிடா. அனுப்பி இங்க பாரு 2-3 இருக்கு பாரு. அனுப்பி இங்க இருக்கு. கபி இங்க நைஸா இங்க அனுப்பி அணி கலெக்ட் பண்ணுது பாரு. இது உனக்கு கொத்திரு இங்கே பாரு. கெதல் ஏதோ அப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன். பறந்து போயிடுச்சு பாருங்க. இந்த ஃப்ளவர்லேருந்து அணி எடுக்கும். நம்ம எடுக்க முடியாது, அது அனுப்பிக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். இந்த இடம் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மரங்களும் இருக்கும். ஸோ இந்த இடம் ரொம்பவே நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதால எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஊட்டியில் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டனை பற்றின எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த கார்டனுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக்கும் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.